பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆமென். இந்த மாதத்திலே, இந்த புதிய மாதத்திலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஜூலை மாதம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்து வழிநடத்துவாராக. இயேசு எவ்வளவு நல்லவராக, அவர் போதுமானவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறாங்க. இந்த ஆண்டவர் நினைச்சு நம்ம பார்க்கலாம். எதிர்பார்த்த முடிவுகள் பார்த்திலிருந்து வருமே, எதிர்பார்த்த நன்மைகள் பார்த்திலிருந்து வருமே, இரட்டிப்பான நன்மைகள் காலத்திலிருந்து வருமே, இரட்டிப்பான நன்மைகள் காலத்திலிருந்து வருமே, பார்த்திலிருந்து வருமே, அவர் கருத்திலிருந்து வருமே, கருத்திலிருந்து வருமே, அவர் கருத்திலிருந்து வருமே, பருத்திலிருந்து வருமே, அவர் கருத்திலிருந்து வருமே, பருத்திலிருந்து வருமே, அவர் கருத்திலிருந்து வருமே, எதிர்பார்த்த நன்மைகள் பருத்திலிருந்து வருமே, இரட்டிப்பான நன்மைகள் அவர் கருத்திலிருந்து வருமே, இரட்டிப்பான நன்மைகள் அவர் கருத்திலிருந்து வருமே, இரட்டிப்பான நன்மைகள் அவர் கருத்திலிருந்து வருமே, பருத்திலிருந்து வருமே, அவர் கருத்திலிருந்து வருமே, பருத்திலிருந்து வருமே, அவர் கருத்திலிருந்து வருமே. வியே நன்மையாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே இப்போ வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. இம்மட்டுமாய் நடத்தி வந்தாங்க. இயேசுவோட நல்லது. எத்தனையோ இடுக்கங்கள் உனக்கு வந்த பொழுது, எத்தனையோ சோதனைகள் வந்த பொழுது இந்த இயேசு உன்னை வாழ வைத்தாரு, உன்னை பாதுகாத்தாரு. அந்த ஆண்டவர் எவ்வளவு நல்லவராக, போதுமானவராக. இந்த இயேசுவை நினைத்து நாம் பார்க்கலாம். அவரை துதிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கலாம், வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கலாம், அந்த ஆண்டவருடைய கைவிடவே மாட்டார். இயேசுவை நோக்கி நாம் பார்த்த போதுங்கள் வெட்கப்படவில்லை, அவைகள் பிரகாசம் அடைந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், போதுமானவர். தடைகளை உடைத்தீரையா சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்ன சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்ன சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லு.
இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரியமானவர்களே, இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அது உபாகமம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய முற்பிதாவாகிய மோசேவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், எல்லா இல்லங்களிலும் நம்முடைய வாகனத்திலும் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்ற வசனத்தை நாம் வைப்பதுண்டு. யாத்ரா புஸ்தகம் 32வது அதிகாரத்தில் கர்த்தர் மோசே அந்த சீனாய் மலையில் ஏறுவதற்கு முன்பதாக என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாளிலேயும் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வி ஆண்டை ஆரம்பித்து இந்த ஜூன் மாதத்தை நாம் முடித்து ஜூலை 1ஆம் தேதியை நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ தடுமாற்றங்கள் நமக்கு வந்தது, எத்தனையோ சோர்வுகள் வந்தது, எத்தனையோ பலவீனங்கள் சுகவீனங்கள், அதன் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு முன்பாக சென்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அவர் உன்னோடு இருப்பார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் உன்னோடு இருப்பார். மூன்றாவதாக அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, பயப்படாமலும் கலங்காமலும். இது 3 காரியங்கள் இதிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரோடு நாம் இருந்தால் நம்மோடு கர்த்தர் இருப்பார். முதலாவதாக மோசேயுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் அந்த இடத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் மோசே முறுமுறுக்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கையில செங்கடல் வருகிறது, ஆனாலும் பயப்படவில்லை. கர்த்தருடைய ஆலோசனை கேட்கிறார். பிரச்சனை வரும்பொழுது நாம் தடுமாறி விடுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில சோதனை வரும்பொழுது தடுமாறி விடுகிறோம். ஆனால் மோசே தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரோடு இருந்ததுனால சமயோக ஞானத்தை கர்த்தர் அந்த ஐயாவுக்கு மோசே கொடுத்ததுனால இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களை மோசஸ் வழி நடத்தினார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையை இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொள்ள உங்களுக்கும் ஆண்டவரோடு இருப்பாரானால் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்று சொன்னால் அவர் எப்படியாப்பட்ட செங்கல் வந்தாலும் மாறாவின் கசப்பான நீர் வந்தாலும் எத்தனையோ பேர் முறுமுறுக்கிறாங்க, ஆனால் மோசஸ் முறுமுறுக்கவில்லை. இந்த மாதத்திலே கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை முறுமுறுக்காமல் கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம், குறைவான காரியமா ஸ்தோத்திரம், நிறைவான காரியமா ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா விஷயத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். காலம் பொல்லாதவையில் ஆனபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே அவர் உன்னோடு இருப்பார். மோசே பார்க்கும்போது சீனாய் மலையில பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கர்த்தரை முகமுகமாக தரிசித்தார். மோசே நாமும் நம்முடைய வாழ்க்கையில தரிசிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை தாண்டி நம் கர்த்தரிடத்துல வரும்பொழுது அவரை நாம் முகமுகமாக தரிசிக்க முடியும். மோசேயுடைய வாழ்க்கையில கர்த்தரே அவரை அடக்கம் செய்தார், கர்த்தரே அவரோடு இருந்தார். எல்லா தீங்கான காரியம், குறைவான காரியம், கஷ்டமான காரியம் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவன் சோர்ந்து போகவே இல்லை. மோசே அந்த நேரத்தை பார்க்கும்போது ஜனங்கள் பயங்கரமா கத்துறாங்க. அப்பொழுது ஆண்டவர் பனிஷ்மெண்ட் கொடுக்கலான்னு வரும்பொழுது ஆண்டவர் மோசே சொல்கிறார், ஐயா இந்த ஜனங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பெயரை திருக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த நாளில் நமக்கு நம்மோடு கர்த்தர் கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக காரியத்தை பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த உலகம் கடைசி காலம்
உடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் சோர்ந்து போயிடாதபடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மோசையை போன்று நாம் இருக்க வேண்டும். அதன் பிற்பாடு நாம் பார்க்கும் பொழுது யோசுவா புஸ்தகம் 1வது அதிகாரம் இதே வசனத்துல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யோசுவா 1:5 உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. மோசையை போன்று நூனின் குமாரனாகிய யோசுவா அதே ஃபாலோ பண்றாரு. இந்த நாளில் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிரியமான சகோதரனே சகோதரியே, உடைய வாழ்க்கையில ஒருவேளை தடுமாற்றத்தோடு வாழ்க்கை இருக்கலாம். ஒருவேளை ஜூன் மாதம் உடைய வாழ்க்கையில ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கலாம். ஆனால் ஜூலை மாதத்துல உன்னை ஆசீர்வதிக்க நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. முதலாவது காரியம் நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார். இரண்டாவதாக ஜாக்கிரதை உள்ளவங்களாக. மூன்றாவதாக நாம் பார்க்கும்பொழுது அவர் உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார். சகிப்புத்தன்மை. அந்த நூனின் குமாரனாகிய யோசுவா மோசே சொன்னது போல காத்திருக்கிறார். அதனால்தான் யோசுவாவும் காலேபும் அந்த கானான் தேசத்துல சுதந்திரிக்கப்படுகிறது. இன்றைக்கும் ஒருவேளை இந்த உலக பிரகாரமான இடுக்கமான வாழ்க்கையில வாழ்ந்தாலும் கானான் தேசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் வாழ்க்கையில கானான் தேசத்தை நீ சுதந்திரிக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில அவர் உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாமல் இருக்க வேண்டுமா? சகிப்புத்தன்மை. நிறைய பேர் வித்தியாசமா சொல்லலாம். ஒருவேளை உங்களை வேறு விதமாக சில பேர் பேசலாம், நிறைய கமெண்ட்ஸ் வரலாம். அதெல்லாம் ஒரு காதலை வாங்கிட்டு இன்னொரு காதலை போட்டுட்டு இயேசுவும் நமக்கும் நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல வேத வாசிப்பு, ஜெபம் இருக்குமானால் கர்த்தர் அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. கடைசியாக இந்த காரியத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால், அவரோடு இருந்தோம் என்று சொன்னால், நாம் ஜாக்கிரதையாக இருந்தோம் என்று சொன்னால், மூன்றாவதாக சகிப்பு தன்மையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் கர்த்தர் பெரித செய்வார். சிலுவை போன்று கிறிஸ்தவ வாழ்க்கை, சிலுவை போன்றதான வாழ்க்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது கானான் தேசத்தை கர்த்தர் கொடுப்பார். எப்படி? பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். நீ பயப்படாதே, அவனோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர். பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி மோசஸை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உங்களையும் இந்த நேரத்தில் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இப்படிதான் கொக்கு மீனை பார்த்து நான் உங்களை வாழ வைக்கிறேன் என்று சொல்லி ஒரு சின்ன குட்டையில மீன்கள் வாழ்ந்து கொண்டிருந்துச்சா. உடனே மீன்கள்லாம் யோசிச்சா, சரி இந்த கொக்கு நல்ல விஷயம் சொல்லுது, இந்த கொக்கு சொல்றதை கேட்போம், ஒரு பெரிய ஒரு ஏரியில கொண்டு போய் விட்டுட்டு உங்களை வாழ வைக்கிறேன், நிறைய தண்ணி இருக்கிற இடத்துல உங்களை போய் விடுறேன், நீங்க குட்டையிலே இந்த ஒரு வெயில் அடிக்க அந்த குட்டை தண்ணி காஞ்சிரும், நீங்க எல்லாம் செத்துருவீங்கன்னு சொல்லிச்சா. அப்ப உடனே மீன்கள்லாம் ஒற்றுக்கொண்டுதான் ஒவ்வொரு மீனாய் கொக்கு எடுத்துக்கொண்டு போய் நான் வாழ வைக்கிறேன்னு சொல்லி அந்த கரையில ஏரி கரையில உட்காந்து மீனை சாப்பிட்டு சாகடிச்சதான். இப்போ ஒவ்வொரு மீனாய் கொண்டு போய் சாகடித்ததை நண்டு பார்த்ததான். உடனே ஒரு நாள் இந்த கொக்கு நினைச்சா, இதுவரைக்கும் மீன் கறி தான் கிடைச்சி, இப்போ நண்டு கிடைக்குதுன்னு சொல்லி நண்டை அதை தூக்கிட்டு கொண்டு போச்சான். அப்போ நண்டு உஷாராயி எப்படியாவது என்னை சாகடிச்சிடும், அதுக்கு முன்னாடி கொக்கை நான் சாகடிக்க வேண்டும் சொல்லி அதோடைய கொடுக்குனால என்னுடைய தலையை நசிக்க சாகடிச்சதான். ஒருவேளை அன்பு பிரியமானவர்களே, ஒருவேளை எல்லாரும் நம்ம சொல்லுவாங்க, நான் உன்னை வாழ வைக்கிறேன், நான் உனக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன். நெவர், ஒருவரும் ஒன்றும் செய்ய மாட்டார் இயேசுவை தவிர. இந்த இயேசுவை பிடித்துக் கொள்வோம், அவரோடு இருப்போம், ஜாக்கிரதையாக இருப்போம், சகிப்பு தன்மையோடு இருப்போம். எவ்வளோ பெரிய பாடுகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் கடைசியில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க இயேசு வல்லவராக இருக்கிறார். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி முடிக்கிற அந்த வாக்குத்தத்தம் இந்த ஜூலை மாதம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம், தோத்திருக்கிறோம். இந்த நாளில இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்தின் மூலமாய் உங்களுடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க, அவருடைய வாழ்க்கையுடைய பிரச்சனைகள்லாம் மாறட்டும், அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலாம் மாறட்டும். இந்த ஜூலை மாதம், ஜூன் மாதத்தை காட்டிலும் ஒரு பரிபூர்ண நன்மை உண்டாகட்டும். அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அன்றைய சூழ்நிலைகளெல்லாம் மாறட்டும். அன்றைய வருமானத்தில் உயர்வை கொடுங்க, பொருளாதார உயர்வை கொடுங்க, அன்றைய கையில் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க, குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, அவருடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. இதன்படியாய் மாதம் மாதம் கேட்டு இதன்படியாய் பயனடைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இதான் குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் ஆசீர்வதிக்காமலாக. ஆமென்.